டே 4 ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணலாமா? பெங்களூர்லேருந்து ஒரு வேலை பார்த்தா இன்னொரு வேலை தொட்டுக்கிட்டே இருக்குது. என்ன டைம் பண்ணுறது? இப்போ இதெல்லாம் சேஃப்டி டோராக ஃபிக்ஸ் பண்ணி ஹோல்ஸ்லாம் பண்ணி ஃபுல் டைட் வந்து போல்ட் டைட் பண்ணிட்டு அடுத்து வந்து நம்மளுக்கு வந்துட்டு அது கேபிள் வேணும். அப்போனா நம்மளுக்கு ஒரு ரோப் மாதிரி வரும், பிரேக்கிங்கில் வரும் மச்சான். அது மாதிரி வந்து செட் பண்ணி நம்மளுக்கு எந்த அளவுக்கு தெரியும் அதுக்கேற்றாப்புல வந்து கட் பண்ணிட்டு கரெக்டாக இருக்காங்கன்னு செக் பண்ணணும். செக் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு வந்துட்டு கார் ஸ்கேட் இருக்கும், ஸ்கேட்டுக்கும் வந்துட்டு வந்து செட் பண்ணிட்டு அதை ஃபுல் டைட் பண்ணியாச்சு. அந்த இது அடுத்து வந்துட்டு பேலன்ஸ் வந்து வயரிங் ஒர்க் இருந்துச்சு. அந்த இதுவும் வந்துட்டு நம்ம சிஎஃபி வயரிங்லாம் வந்துட்டு அதுவும் வந்து ஆல்மோஸ்ட் வந்து முடிய போகுது. அதுவும் முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு கண்ட்ரோல் பேனல்லாம் வந்துட்டு வயரிங்லாம் முடிச்சுட்டு அதை வந்துட்டு பேட்ரிஸ் வந்துட்டு சார்ஜிங் போட்டோம் வந்து லிஃப்ட்டு அடுத்து ரன்னிங்கில் இருக்கும்போது ஏன்னு செக் பண்ணும்போது பவர் ஆஃப் ஆகும்போது ரிட்டன் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஃப்ளோரில் வரும். அதுவும் வந்துட்டு கரெக்டாக இருக்கும். இப்போ வந்துட்டு மற்ற எல்லா ஃப்ளோருக்கு வந்து ஒர்க்காக தான் வந்துட்டு செக் பண்ணலாம். எல்லா வயரிங் எல்லாம் முடிஞ்சு இனிமேல் வந்துட்டு ஏதாச்சும் ஒர்க்காக தான் வந்து செக் பண்ணலாம் ரைடெலாம். இப்போ கால் பண்ணியிருக்கேன் டாப் ஃப்ளோருக்கு. இப்போ லெஃப்ட் வந்துட்டு அப்கமிங்கில் இருக்குது. இப்போ லெஃப்ட் ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகும். ஃபங்க்ஷன் ஆகிடுச்சு. இப்போ ஃபங்க்ஷன் வச்சாச்சு இந்த சைக்கிளுக்கு. அடுத்து நம்ம நெக்ஸ்ட் சைட்டில் வந்துட்டு என்னென்ன இது ஒர்க்ஸ் இருக்குன்னு வந்துட்டு நெக்ஸ்ட் வீடியோ என்ன பார்க்கலாம்.